Hello guys. Okay. What is Spring Boot? Why we can use Spring Boot? Okay. Spring Boot na என்ன சொல்லுவீங்க? இது இன்டர்வியூல கேட்டாங்க. What is Spring Boot? Why we can use Spring Boot? The last time சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சொல்லிட்டு அதுல கேட்டாங்க. இது ஒரு क्वेश्चन கேட்டாங்க. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சொல்லுங்க மதன். What is Spring Boot? Why we can use Spring Boot? Interface edition application. சரி. Web page building. ஓகே. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு ஸ்ப்ரிங் பூட்ல? நம்மளோட கோடிங் இதை கம்மி பண்ணி தருது. ஓகே, யா குட். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ஸ். சரியா? ஸ்ப்ரிங் பூட்ல என்ன இருக்கும்? ஆட்டோ கான்ஃபிகரேஷன். தட் இஸ் தி மெயின் திங். வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட் கேட்டா ஆட்டோ கான்ஃபிகரேஷன். தென் என்ன இருக்குன்னா எம்பெடட் சர்வர். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் சொல்லும்போது நமக்கு சர்வர் தேவை, டேட்டாபேஸ்லாம் தேவை இல்லையா? எம்பெடடா ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வருக்கு பேர் என்ன? சர்வர் நேம். அப்பாச்சி டாம்கட். எஸ். அதே மாதிரி இன்பில்டா இருக்க டேட்டாபேஸோட பேரு H2. அதான் டேட்டாபேஸ் பேர் தான் H2. ஓகே. அப்ப மினிமல் கான்ஃபிகரேஷன். மினிமல் கான்ஃபிகரேஷன் தான் இதோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? சரி, ஓகே. வாட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்? வாட் இஸ் டிபெண்டன்சி? சௌமியா சொல்லுங்க. சொல்லுங்க சௌமியா, வாட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்? வந்தது குத்தமாடா. அப்படியா சௌமியா? ஓகே, சொல்லுங்க டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன? அரவிந்த், வாட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்? ஒரு கிளாஸுக்கு வந்து வேற அனதர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வேணும்னா செல்ஃபா கிரியேட் பண்ணாம டிபெண்டன்சி மூலமா இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யா. சோ மேனுவலா என்ன பண்ண வேண்டாம். ஓகே, சோ அதுக்கு என்ன அனோடேஷன் யூஸ் பண்றோம்? ஆட்டோ வயர் அப்படிங்கிற ஒரு எஸ் டிபெண்டன்சி யூஸ் பண்றோம். கரெக்ட். சரி, ஓகே. வாட் இஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்? இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட்ல எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும்? யூசிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற அனோடேஷன். அது எங்க யூஸ் பண்றோம்? கிளாஸ் லெவல்லயா, மெத்தட் லெவல்லயா? எஸ், மெத்தட் லெவல்ல யூஸ் பண்ணதான் என்னது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிற அனோடேஷன். கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்தோம். குளோபலா எக்ஸெப்ஷன் என்ன பண்றோம்? ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். சரியா? சரி, ஓகே, ஃபைன். நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேத்து பண்ண கோட் எல்லாம் கரெக்ட் தாங்க. ஓகேவா? இன்டெலிஜேவை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணோம்? ஓபன் பண்ணிட்டு ரன் பண்ண. ஓகே, ஓகே. நம்ம நேத்து பார்த்தது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? அப்ப எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுனா ரன் டைம்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸெப்ஷன். அது ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கரெக்டா? இங்க இருக்கு பாத்தீங்களா? நேத்து எழுதுன அதே சேம் கோடு தான், வேற எதுவுமே பண்ணல. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்னு இருக்கா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? இதான் கொடுத்து வச்சிருந்தோம் நேத்து. அப்படிதானா? கெட் மெசேஜ் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதான் நம்ம கோடு. இப்படிதான் இருக்கு. ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர். ஓகே, ஆமா.
ஓகே நம்ம டைரக்டா பேட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படினாலே நம்ம இன்டெக்ஸ் வந்து -1 போட்டாலும் அதே பேட் ரெக்வெஸ்ட் தான் வரும். அவங்க அந்த மெசேஜ் வர மாட்டேங்குது. அதான் விஷயம் வந்துச்சு. ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணி பார்ப்போம். இது ப்ராப்பரா இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். அதாவது நமக்கு இப்போ என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு 0 1 2 கொடுத்தா அந்த ரெக்கார்ட் வந்துடணும். 3 கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். 4 கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட். நம்பர்ஸ் கொடுத்தேன்னா நாட் ஃபவுண்ட் வரும். அதே -1 கொடுத்தா நமக்கு என்ன வரணும், தென் ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா, ஏதோ டெக்ஸ்ட் ரிலேட்டடா டேட்டா கொடுத்தா எப்படி வரணும், பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வரணும். ஓகே /student2 கொடுத்தா வந்துச்சா. ஓகே இப்போ இந்த இடத்துல 1 கொடுத்து பார்க்குறேன், 1 வந்துச்சு. தென் வந்துட்டு 0 கொடுத்து பார்ப்போம், 0 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே இப்போ இந்த இடத்துல 5 கொடுத்து பார்ப்போம், ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் வருதா. இப்போ இந்த இடத்துல ஹாய் ஏதோ சம்திங். இப்போ என்ன காட்டுது, இப்போ நம்ம அந்த இடத்துல கெட் மெசேஜ் நம்ம கொடுத்ததுனால லைக் என்ன வந்திருக்கு, மெத்தட் பேராமீட்டர் ஐடி ஃபெயில் டு கன்வெர்ட் வேல்யூ டைப் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங்னு வருது. ஓகே இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தா என்ன வரணும், டோட்டலா 3 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு, 0 1 2 வரதா இருக்கு. 3 கொடுத்தா அப்ப என்னதான் வரணும், நாட் ஃபவுண்ட் தான் வரணும் இல்லையா. ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னா இண்டெக்ஸ் 3 அவுட் ஆஃப் ஃபவுண்ட் ஃபார் லென்த் 3. ஒய் இந்த எரர் எதுக்காக வருது, 0 இன்க்ளூட் பண்ணிக்குது, 1 பண்ணிக்குது, 2 பண்ணிக்குது. இல்ல இப்ப நான் -1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜஸ்ட் நான் -1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி என்னது, இதெல்லாம் ஓகே தான். இப்ப எனக்கு இந்த இடத்துல 3 கொடுத்தா மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. இது ஏன், எதனால, கோடை செக் பண்ணுங்க. இந்த கோட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக், எந்த இடத்துல என்ன கொடுக்கணும், எஸ். ஏன் அப்படின்னா இங்க ஐடி இருக்கா, st.size 3 size equal to 3 அப்படிதானே. 0 இருக்கும், ஐடியில் என்ன இருக்கும், 0 கொடுப்போமா, 1 கொடுப்போம், 2 கொடுப்போம், கரெக்டா. இப்போ நான் இப்போ டோட்டலா 3 எலிமெண்ட்ஸ் 0 1 2 இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்றது 0ல இருந்து வரும். டோட்டல் எலிமெண்ட் 3 தான், புரியுதா. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா டோட்டல் எலிமெண்ட் 3 தானே இருக்கும், இப்படிதான் இருக்கும், அப்படிதானா. ஸோ இதுல இது 0 இது 1 கரெக்ட். இப்போ இங்க இண்டெக்ஸ் நம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 0 1 2. பட் இதோட சைஸ் என்ன கேட்கும், இது சொன்னா என்ன சொல்லும், இதோட சைஸ் என்னங்கன்னு கேட்டா 3 தானே சொல்லும், அப்படிதானே. ஸோ அதனாலதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐடி கிரேட்டர் than or equal to st.size. இப்போ சைஸ் வந்து 3 கொடுத்தா இப்போ என்ன வரணும், அது 0 எடுத்துக்கணும், 1 எடுத்துக்கணும், 2 3 வேல்யூஸ், புரியுதா. அப்ப நம்ம அந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுது, அந்த 3ங்கிறத நான் மென்ஷன் பண்ணும்போது அது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஐடி வந்துட்டு ஜஸ்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வராம இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத நமக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா, சரி. அது இன்பில்டா நமக்கு எடுத்துட்டு வருது. நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு காமனா ஒன்று கொடுத்துருந்தோம்ல, அந்த மெசேஜ் எப்படி வருதுன்னா இங்க குளோபல் எக்ஸெப்ஷன்ல காமனா இங்க எக்ஸெப்ஷன் இருக்கா, அப்படிதானே. இங்க நம்ம மெசேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா, புரியுதா. சோ அதனால நமக்கு என்ன பண்ணோம், சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும், கிளியரா. ஓகே, சோ இந்த இடத்துல கவனிக்கலாம், இங்க நாட் ஃபவுண்ட் வேல்யூ, நாட் ஃபவுண்டுக்கான வேல்யூ தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல ex.getMessage அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த கெட் மெசேஜ்ங்கிற மெத்தட் எல்லாம் எதுக்காக தான் அப்படின்னா இன்பில்டா
இப்ப அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் அவுட் எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னா அது எதுக்காக, அதற்கான டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத இன்பில்டா நமக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இப்ப அகைன் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நமக்கு அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அதனால நான் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்ப நம்ம 3 கொடுத்தோம் சரியா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட், இதான் நமக்கு தேவை. கரெக்டா இப்ப வந்துச்சா. இப்ப நம்ம 0 கொடுத்தாலும் சரி, அகைன் என்ன கொடுக்குறோம் 1 கொடுத்தாலும் சரி, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது 2 கொடுத்தாலும் சரி ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா. தென் இப்ப இதுல இல்லாத ஒரு டேட்டா ஏதோ ஒன்று கொடுத்தாலும் நமக்கு என்னதான் வரும், ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட். அப்போ ப்ராப்பரா நம்ம என்ன சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஐடி இல்ல, ஸ்டூடெண்டோட ஐடியா இருக்கட்டும் சரி, எம்ப்ளாயோட ஐடியா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஒருத்தங்க இல்ல அப்படிங்கிற ஒரு திங்ஸ ப்ராப்பரா நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். புரியுதா. இப்ப நீங்க ஸ்ட்ரிங் டைப் இதுல போயிட்டு எங்க கொடுத்து பார்த்தாலும் நமக்கு கரெக்டா இருக்கும். போஸ்ட்மேன் இருக்குது இல்லையா, போஸ்ட்மேன்ல கொடுத்து நம்ம செக் பண்ணாலும் நமக்கு சேம் திங்ஸ் தான் வரும். ஓகே, இதை கிளியரா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது. இப்படி கொடுத்துட்டு இப்ப சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சா. இதுல ஏதோ ஒரு திங்ஸ் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், மெத்தட் ஐடி ஃபெயில் டு கன்வெர்ட். கரெக்டா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிருச்சு, ப்ராப்பரா வந்துச்சு. ஓகே, இப்போ இதுல என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் அதுதான் இங்க பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எக்ஸெப்ஷனுக்குன்னு சொல்லிட்டு நானாவே ஒரு ஃபோல்டர் வந்து மேக் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதாவது ஒரு டைரக்டரி, ஒரு பேக்கேஜ். எதுக்குள்ள இருக்கு, com.varanium. அந்த ரெஸ்ட் ஏபிஐ. கரெக்டா, ரெஸ்ட் ஏபிஐக்குள்ள எக்ஸெப்ஷன், அதான் பேக்கேஜ். பேக்கேஜோட பேரு com.varanium.restapi.exception அப்படிங்கிற அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கு. இதே நம்ம அதுல யூஸ் பண்றீங்க எக்லிப்ஸ்ல அப்படின்னா இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ளே இதுக்கப்புறமா டாட் வச்சு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கிறதுனால இப்படி தனித்தனியா அப்படி இதுல காட்டும் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங், இதுல நான் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், எஸ் எரர் ரெஸ்பான்ஸ். இதை தான் எனக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். அதாவது இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏபிஐ கால் பண்ணோம் அப்படின்னாலே ஜஸ்ட் நமக்கு என்னவா தான் இருந்துச்சு, ஜேசன் ஃபார்மேட்ல தான் டேட்டா ரிட்டர்ன் பண்ணிச்சு. அப்படிதான் எனக்கு அதே ஃபார்மேட்ல தான் என்ன பண்ண, அந்த ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னா வரணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நம்மளா ஸ்டூடெண்ட் எரர் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு ஒரு கிளாஸை எழுதிக்கிட்டோம். அந்த கிளாஸுக்குள்ள ஸ்டேட்டஸ் வரணும், மெசேஜ் வரணும், டைம் ஸ்டாம்ப் வரணுங்கிறதுக்காக 3 ஃபீல்டு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். சரி, எப்போதுமே நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கீங்க. ஸ்டேட்டஸ்னா கோடு, அந்த அதை தான் நம்ம ஸ்ட்ரக்சரா பார்த்தோம். HTTP-யோட ரெஸ்பான்ஸ் மெசேஜ் என்ன, அதுக்கான ரெக்வஸ்ட் மெசேஜ் என்ன. அப்ப ரெக்வஸ்ட்னா இப்படிதான் இருக்கும், ரெஸ்பான்ஸ்னா இப்படிதான் இருக்கும் நம்ம சொல்றோம். அதனால இந்த 3 ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிறோம். மெசேஜா என்ன வரணும், ஸ்டேட்டஸா என்ன வரணும். ஸ்டேட்டஸ் மீன்ஸ் கோடு தான், அப்படின்னா 200 300 400 அந்த கோடு தான் நம்ம சொல்றோம். டைம் ஸ்டாம்ப்ங்கிறது நத்திங் பட் என்ன சொன்னோம், அந்த டேட் அண்ட் டைம், அந்த ரெஸ்பான்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆச்சு. இப்போ நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு எரர் வருது, அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் எப்போ ஜென்ரேட் பண்ணோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லைப்ரரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு புக்கு கேட்கிறோம், அந்த இடத்துல அந்த புக்கு இல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப அந்த இடத்துல ஒரு எக்ஸெப்ஷன், அந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்ப நம்ம கிட்ட வந்து எப்படி கேட்பாங்க, ரொம்ப ரூடா பேசுவாங்களா இல்ல ரொம்ப பொலைட்டா பேசுவாங்களா? இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க, சரி போற இடத்துல நம்ம ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல பட் ஆனா கிடைக்கல அந்த பொருள். இப்ப நம்ம போவோம், தீந்து போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான் அது. கரெக்டா. இப்ப அந்த இடத்துல இல்ல, நம்ம அங்க இருக்கும்னு நம்பிதான் போனோம், பட் அங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பணிவா பேசுவாங்க. கரெக்டா, அதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரிதான் அது. புரியுது. அப்போ ஒருத்தர் வராரு, நம்மளை நம்பிதான் வராரு, சரியா, நம்ம இங்க போனா சம்திங் வாங்கிக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட போயிட்டு. ஓகே, இப்ப அந்த இடத்துல நான் ப்ராப்பரா சொல்லணும், இந்த மாதிரி இல்ல, இப்ப புக் இருக்குன்னா இந்த புக் இல்ல அப்படிங்கறத அவர் சொல்லணும். இப்ப அவர் சொல்லல அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் தான் நமக்கு அதிகமாகும். அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி இருக்கலாம், டைம் தான் வேஸ்ட் ஆகலாம். கரெக்டா. அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பண்றோம். சரியா, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு அப்ளிகேஷன்ல போய் நம்ம எதுவும் சர்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் திங்ஸ் இல்ல அப்படின்னா எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அதுக்காக நம்ம இந்த ஃபீல்ட் எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லைன் எதுக்காக, இந்த லைன் எதுக்காக,
எஸ். இப்போ இந்த இடத்துல எது ஹைலைட் ஆயிருக்கு? கன்ஸ்ட்ரக்டர், ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு இருக்கு, நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்னது? எதுவுமே இருக்காது, இதுதான் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இது எப்ப கால் ஆகும்? இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். எந்த கிளாஸுக்கு? எரர் ரெஸ்பான்ஸுக்கு. இந்த எரர் ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட். இப்போ என்ன கால் ஆகும்? இது கால் ஆகுமா இல்ல இது கால் ஆகுமா? திஸ் ஒன் தான் கால் ஆகும். அதனால இதான் ஹைலைட் ஆகுது. புரியுதா? ஏன்னா நம்ம இங்க ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். இங்க எந்த ஆர்குமெண்ட்டுமே நான் பாஸ் பண்ணல. அப்போ இது என்ன அர்த்தம்னா ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி தான். அப்போ ஒரு பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள எனக்கு எப்போ வேல்யூ வேணுமோ நான் எடுத்துக்கொண்டு போட்டுக்கலாம். அதே பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி வேல்யூஸ் உள்ளே வச்சிருப்பேன், அது எனக்கு எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதான் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கான திங்ஸ். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட், இப்போ ஒரு பாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு இந்த டப்பாக்குள்ள எனக்கு தேவையான வேல்யூஸை கொண்டு போய் போடுறேன், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? இந்த எரர் டாட் செட் ஸ்டேட்டஸ், செட் மெசேஜ், டைம் ஸ்டாம்ப். அப்ப இதை இப்படி கொடுக்காம டைரக்டா இதுக்குள்ளயும் கொடுக்கலாம் தானே? கரெக்டா இல்லையா? அப்ப நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த இடத்துல நீங்க தனியா ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணி அந்த பாக்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வேல்யூவை கொண்டு உள்ள போடுறீங்க. அப்ப ஏன் அப்படி போட்டுக்கிட்டு? அதுக்குதான் நமக்கு இங்க இருக்கு இல்லையா, இவர் இருக்காரு, இவருக்குலதான் வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்டஸ் என்ன, மெசேஜ் என்ன, டைம் ஸ்டாம்ப் என்னன்னா சொன்னாதான் போதுமே. கரெக்ட் தானே? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இதை கமெண்ட் பண்ணுவோமா? இதை கமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்ப இதுல போயிட்டு நம்ம கொடுப்போமா? இப்ப என்னெல்லாம் கொடுக்கலாம் இந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னங்க வேணும்? http status டாட் என்ன சொல்றோம்? not found அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அதுக்கான வேல்யூஸ் என்னவோ அந்த வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். not found டாட் வேல்யூ. ஓகேவா? இப்ப கமா கேக்குதா? கமாவுக்கு அப்புறம் என்ன கொடுக்குது? மெசேஜ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? டைம் ஸ்டாம்ப். அப்படிதானா? இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம்? சிஸ்டம் டாட் டைம் ஸ்டாம்ப். அவ்வளவுதான். இப்போ இங்க போய் பார்த்தா என்ன ஹைலைட் ஆயிருக்கும்? புரியுதா? இப்ப இது ஹைலைட் ஆயிருக்கா? அப்படிதானா? இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுது இல்லையா? கிளியர்? ஓகே. சோ அப்ப நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? அப்ப இங்க செட் பண்றோம். அப்ப இங்க இந்த இடத்துல இது என்ன எடுத்துக்குது அப்படின்னா, இந்த இதுக்கான மீனிங் இந்த எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ்ல ஓகே ஸ்டேட்டஸ்க்கான வேல்யூ இங்க கொடுத்துருக்கோம். நம்ம இங்க தனியா போட்டோம் இல்லையா, செட் ஸ்டேட்டஸ். செட்டர் மெத்தடை கால் பண்ணி செட்டர் மெத்தட் மூலமா வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணோம். அப்ப நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஸ்டேட்டஸ்ல அந்த வேல்யூ எடுத்துக்க போது, மெசேஜ்ல என்ன பண்ண போகுது? இந்த மெசேஜ்ல கெட் மெசேஜ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். கரெக்டா? அது எங்க நம்ம எப்ப த்ரோ ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல கண்ட்ரோலர்ல வந்துட்டு இந்த கண்டிஷன் எப்ப ட்ரூ ஆகுதோ அப்பதான் இந்த எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகுது. அப்ப இந்த மெசேஜ் தான் நமக்கு என்ன பண்றது அப்படின்னா, இங்க வந்துட்டு சொல்லுது. எதுல சொல்லுது? லைக் அந்த எரர் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குளோபல் எக்ஸெப்ஷன். குளோபல் எக்ஸெப்ஷன் எங்க இருக்கு? எஸ், திஸ் ஒன். இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுது? அந்த மெசேஜ் அதான் சொல்லுது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த டைம், கரண்ட் மில்லி செகண்ட், எப்போ வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற டேட் அண்ட் டைமை வந்து நமக்கு இங்க மில்லி செகண்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க? இந்த இடத்துல கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு என்னதான் பண்ணணும்? சேம் திங், சேம் மெசேஜ் தான் நமக்கு வரணும் இல்லையா? அப்படிதானே? இப்ப நம்ம இந்த இடத்துல இதை ரன் பண்றோம். இப்ப பாத்தீங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி நாட் ஃபவுண்ட். இப்ப ஏதாவது எரர் காட்டுது? அந்த மாதிரி எதுவும் காட்டல. அப்படிதான் இல்லையா? புரியுதா? ஓகே. சோ இதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே. அப்ப இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இதுல என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான் உள்ள கொடுக்கணும். அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னது? ஆல்ரெடி ஒரு கிளாஸ். கரெக்டா? இன்பில்டா இருக்க ஒரு கிளாஸ். அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நமக்கு என்ன பண்ணா, ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால நம்ம நியூ கொடுத்துக்கிறோம்.
ஓகேவா? சோ இதுக்குள்ள பாடி தான் அதோட பாடிக்குள்ள என்னெல்லாம் பாஸ் பண்ணா இங்க வரக்கூடிய எரர் என்ன, தென் அதுக்கான மெசேஜ் என்ன, HTTP ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட், அப்படிதான் இல்லையா? சோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ள இன்பில்ட் அதாவது பாஸ் பண்ணல அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இங்க காட்டுதா பாடி, அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, இதுதான் நம்ம இன்பில்டா கொடுத்துக்கிறோம். அப்படிதானா? இங்க ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது இருக்கு இல்லையா, இங்க என்னெல்லாம் இருக்கு, பாடி இருக்கு, HTTP ஸ்டேட்டஸ் கோடு, அந்த ஸ்டேட்டஸ் கோட தான் நம்ம இங்க உள்ள பாஸ் பண்றோம். அதுக்கான திங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இங்க அவைலபிளா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபார்மேட்ல உள்ள யூஸ் பண்றோம். இங்க நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட பேர், அதான் பாடின்னு அர்த்தம். இது அதுக்கான ஸ்டேட்டஸ் கோட். இப்ப HTTP ஸ்டேட்டஸ் நாட் ஃபவுண்ட்னா நாட் ஃபவுண்ட் யூஸ் பண்றீங்க. இது பேட் ரெக்வெஸ்ட்னா பேட் ரெக்வெஸ்ட் நீங்க கொடுக்கணும். புரியுதா? சரி, இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். அப்ப நமக்கு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்படிதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை வந்துட்டு எங்க இருந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், ரன் டைம் எக்ஸெப்ஷன்ல இருந்து கொடுத்துருக்கோம். சோ இதுல என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், இந்த மெசேஜ் தான் நமக்கு வரணும். அதனால கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, எப்போதுமே எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி தனியா ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே, அப்ப இது குளோபல் எக்ஸெப்ஷன் சொல்றதுக்கு கம்பல்சரி என்ன யூஸ் பண்ணோம், இத அனோடேஷன் ஞாபகத்துல வச்சுக்கணும், கண்ட்ரோலர் அட்வைஸ். அப்ப இந்த கண்ட்ரோலர் அட்வைஸ் தான் குளோபலா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. சரியா? சோ இப்போ கண்ட்ரோலர் அட்வைஸ்ங்கிறது கிளாஸ் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய அனோடேஷன். அதே மாதிரி இங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ங்கிறது மெத்தட் லெவல். இந்த ஹேண்டில் எக்ஸெப்ஷன் இருக்குல்ல, திஸ் இஸ் நதிங் பட் மெத்தட். ஓகே, அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரிங் கிட்ட நம்ம சொல்றோம் இப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கொடுத்தா இவர் தான் அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போற மெத்தட். அப்ப அதுக்குள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும், சரியா? அதை கொடுத்துட்டு ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்றோம், இது ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால நமக்கு நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னு நம்ம இங்க கொடுத்து அதுக்கான பாடி என்ன, தென் அதுக்கான ஸ்டேட்டஸ் கோட் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சிடணும். ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைக் கண்ட்ரோலர் நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். இதோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஓவர். ஓகே, ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ இந்த ரியல் டைம்ல, சரியா, என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரியல் டைம்ல இதை எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஸ்ப்ரிங் ரெஸ்ட் ஏபிஐ டிசைன், இப்போ டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி பண்ண போறோம், அவ்வளவுதான். அதான் ரியல் டைம்ல பண்றாங்க. ரியல் டைம்ல ஃபுல்லாமே டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி பண்ணுவோம். இப்போ நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணாம பண்றோம். ஒரு போஜோ கிளாஸ் வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்மளே கிரியேட் பண்ணோம் லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஹார்ட் கோட் பண்றீங்க. ஹார்ட் கோட் பண்றதுன்னு அர்த்தம். ஹார்ட் கோட் அதாவது ஹார்ட் கோட்னா நம்மளே வேல்யூஸ் கொடுத்துக்கிறது, யூசர் கிட்ட இருந்து எதுவுமே வாங்காம நம்மளே பண்ணி பண்றதுதான் ஹார்ட் கோட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? இனி நம்ம பண்ண போறது எல்லாமே டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம். அப்போ ரெஸ்ட் ஏபிஐ நான் டிசைன் பண்ணாதான் ரெஸ்ட் ஏபிஐ, ஸ்ப்ரிங்கோட ரெஸ்ட் ஏபிஐ டிசைன் பண்ணோம். அதுக்காக எனக்கு என்னென்னலாம் வேணும், for real time project who will use our API, யார் நம்ம API யூஸ் பண்ணுவா, கரெக்ட்டா? so who will use your API, then how will they use your API, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, then நீங்க அதை எப்படி வந்து டிசைன் பண்ணுவீங்க. அதாவது இப்போ நமக்கு ஒரு கிளையண்ட் வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு API கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் ப்ராடக்ட் ரிலேட்டடா ஒரு API, நான் இ-காமர்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றேன். அப்போ நான் இ-காமர்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு API எழுதணும். APIனா கண்டிப்பா ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்லாஷ் ப்ராடக்ட். அப்ப ப்ராடக்டோட ஐடி 1 கொடுத்தனா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் வரணும். புரியுதா? அதே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா கொடுத்தனா லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு எல்லாமே வரணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஏபிஐ வந்துட்டு டெவலப் பண்றேன். அதான் என்ன அர்த்தம்னா, டிசைன் தட் ஏபிஐ பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஏபிஐ அப்படிங்கிறத டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? சரி, ஓகே. இது யார் யூஸ் பண்ணுவா, எண்ட் யூசர்ஸ். கரெக்டா? யார் யூஸ் பண்ணுவா, எண்ட் யூசர்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்க ஒன்லி பேக் எண்ட் டெவலப்பரா மட்டும் இருக்கீங்கன்னா அந்த ஏபிஐ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், அவங்க வந்து இன்டகிரேட் பண்ணி நமக்கு ப்ராப்பரா என்ன பண்ணிடுவாங்க, கம்யூனிகேட் பண்ணணும், கொலாபரேட் வித் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் ஆல்சோ. ஓகே, அப்பதான் அது என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு பேஜா வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்ப நம்ம இந்த ஏபிஐ எப்படி டெவலப் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் அவர் ரெக்யர்மெண்ட். நீங்க ஒரு கம்பெனியை பொறுத்து,
நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏபி அப்படிங்கிறத டெவலப் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு என்ன நான் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தட் ஏபிஐ ரெக்யர்மெண்ட்ஸ். ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத ரிவ்யூ பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா ஐடென்டிஃபை தட் மெயின் ரிசோர்ஸ் ஆர் என்டிடி. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம HTTP மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னங்கிறத ப்ராப்பரா நம்ம செட் பண்ணனாலே போதும். இப்போ நான் ஒரு ஏபி எழுத சொல்றேன், என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஹவு டு ரைட் ஒன் ஏபி, ரெஸ்ட் ஏபி எப்படி எழுதுறது? கண்ட்ரோலர் கிளாஸ் எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் என்டிட்டி எழுதுறீங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கண்ட்ரோலர் கிளாஸ் எழுதிட்டு மேல ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுக்குறீங்க. உள்ள கெட் மேப்பிங் வேணுமா, போஸ்ட் மேப்பிங் வேணுமா, புட் மேப்பிங் வேணுமா, டெலிட் மேப்பிங் வேணுமாங்கிறது அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ கெட் மேப்பிங்னா கெட் மேப்பிங் கொடுத்துட்டு ஸ்லாஷ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வரதுக்காக நம்ம இந்த என்டிட்டி கிளாஸை தான் இதுக்குள்ள மேப் பண்ணி நம்ம பண்றோம். அந்த போஜோ கிளாஸ் கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? எடுக்கிறோம். அப்படிதானே? அதுதான் இங்க சொல்றாரு, ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றீங்க இந்த ஏபியோட ரெக்யர்மெண்ட்டை. அதுக்கப்புறம் மெயின் ரிசோர்ஸ் அந்த என்டிட்டி என்ன, இப்போ ஸ்டூடெண்டா இல்ல ப்ராடக்டா, யூசர்ஸா, கஸ்டமரா, எம்ப்ளாயிஸா, தான் அந்த என்டிட்டி. ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆஃப்டர் தட் மெத்தட், இப்போ அந்த இதுக்கு எது வந்து அசைன் HTTP மெத்தட், கெட் மெத்தடா, போஸ்டா, புட்டா, டெலிட்டா, கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங்லாம் இருக்கு இல்லையா, அதை அசைன் பண்ணி நம்ம அதுக்கான திங்ஸை பெர்ஃபார்ம் பண்றோம். அவ்வளவுதான். இதுதான் ப்ராசஸ். சரியா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங், இப்போ நமக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிரியேட் ஏ ரெஸ்ட் ஏபிஐ ஃபார் தட் எம்ப்ளாயி டைரக்டரி. சரியா? எம்ப்ளாயிங்கிறத வச்சு பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணோம் இல்லையா, இப்போ எம்ப்ளாயி வச்சு பண்ணுவோம். இப்போ இந்த கிளைண்ட் என்ன பண்ணலாம் தெரியுமா? கெட் ஏ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ், single employee, new add the new employee, update an existing employee, delete an employee. இதை பண்ணலாமா, பண்ண முடியுமா, முடியாதா? இப்போ ரெஸ்ட் ஏபிஐ நம்ம எழுதுறோம், எனக்கு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வரணும். லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வரணும். இல்ல ஒரே ஒரு எம்ப்ளாயோட டேட்டா மட்டும் தான் வேணும். ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? எடுத்துக்கணும். அதே மாதிரி நியூ எம்ப்ளாயி ஆட் பண்ண என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? என்ன மெத்தட்? HTTP மெத்தட். get a list of employee னா என்ன மெத்தட், add the new employee னா என்ன மெத்தட், update an employee னா என்ன மெத்தட், delete an employee னா என்ன மெத்தட்? ஆட் பண்றதுக்கு போஸ்ட், அப்டேட் பண்றதுக்கு மெர்ஜ். அங்க மெர்ஜ் நம்ம பார்த்தோம். இங்க நம்ம பார்க்க போறது மெத்தட். HTTP யோட மெத்தட் அப்டேட்னே இருக்கு. டெலீட் பண்றதுக்கு டெலீட். சரியா? இது ரெஸ்ட் ஏபிஐ நம்ம பண்ண போறோம். ஓகே, அதாவது கெட் ஏ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயினா கெட் மேப்பிங். ஓகே, இது ஐடி வச்சு நம்ம பண்ண போறோம். கெட் மேப்பிங் தான் ஐடி வச்சு பண்ணுவோம். ஆட் பண்றதுக்கு போஸ்ட் மேப்பிங், அப்டேட் பண்றதுக்கு அப்டேட்னே ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? டெலீட் பண்றதுக்கு டெலீட் மேப்பிங். சரியா? சரி, ஓகே. இப்போ செகண்ட் திங், அதோட என்டிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்டிட்டியை தான் கிரியேட் பண்ணுவாங்க, எவ்வளவு பெரிய எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, எடுத்த உடனே என்டிட்டி, நம்மளும் அதுதான் ஃபாலோ பண்றோம். எடுத்த உடனே இந்த மாடல் என்டிட்டி போஜோ கிளாஸ் அதானே கிரியேட் பண்றோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ப்ராப்பரா என்ன பண்றோம், அதுக்கு தான் ஏபிஐ நம்ம எழுதுறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை தட் ரிசோர்ஸ் ஆர் என்டிட்டி. சரியா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இங்க நவுன் அப்படின்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபார் அவர் ப்ராஜெக்ட் இட்ஸ் எம்ப்ளாயி. கரெக்டா? அப்போ அந்த ஏபிஐ எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ். எஸ், ஒரு ரூல் மாதிரி. இப்ப நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் போன எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன போட்டு வச்சிருந்தோம், லைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு வச்சிருந்தோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்டிட்டியோட பேர் என்னவா தான் இருக்கு, போஜோ கிளாஸோட பேரு ஸ்டூடெண்ட். எஸ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா புரியுதா? அதாவது அது ஒரு ஃபார்மேட் மாதிரி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எம்ப்ளாயினா எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த கிராமர் ரூல் எல்லாம் பார்க்க கூடாது. இந்த ஒய் எடுத்துட்டு ஐஎஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? சிம்பிளா எஸ் இருந்தனால கூட நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எஸ், ஒய் எடுத்து ஐஎஸ் பண்ணணும், அந்த கிராமருக்குலாம் போயிடக்கூடாது, இங்கிலீஷ்க்குலாம் நம்ம போயிடக்கூடாது. சரியா? ஃபைன்.
அப்போ இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப எனக்கு அந்த என்டிட்டியோட பேர் எம்ப்ளாயின்னு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எழுதக்கூடிய அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் என்ன எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம் API/எம்ப்ளாயிஸ். அப்ப இந்த ஏபிங்கிறது என்னவா இருக்கும்? வெரி குட். அட் ரெக்வஸ்ட் மேப்பிங். இது வழியா தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? API/எம்ப்ளாயிஸ் அப்படின்னு நமக்கு இருக்கு. இந்த ஃபார்மேட்ல எழுதணும். இப்போ இதே ப்ராடக்ட் அப்படின்னா என்ன எழுதணும்? ப்ராடக்ட்ஸ். ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். API/ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இது எல்லா மேப்பிங்கும் சேம் பேர் தான். அப்டேட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, டெலீட் பண்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி போஸ்ட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எம்ப்ளாயீஸ். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதை தான் பண்ண போறோம். HTTP மெத்தட் டு அசைன் தட் ஆக்ஷன் ஆன் ரிசோர்ஸ். போஸ்ட்னா என்ன பண்ணோம்? கிரியேட் எ நியூ என்டிட்டி. கெட்னா என்ன பண்ணோம்? ரீட் எ லிஸ்ட் ஆஃப் என்டிட்டிஸ் ஆர் சிங்கிள் என்டிட்டி. புட், சரி நான் அப்டேட்னு சொல்றேன். புட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குன்னா பேட்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புட்டுன்னு ஒண்ணு இருக்கு, பேட்ச் இருக்கு. அப்ப எங்கெங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? போஸ்டும், ரீட் பண்றதுக்கு அதாவது சிங்கிள் டேட்டா வேணாலும் சரி, லிஸ்ட் ஆஃப் டேட்டா வேணாலும் கெட் மேப்பிங். சரியா? இதுக்கு என்னன்னா அப்டேட் பண்றதுக்கு புட் மேப்பிங். ஓகே ஃபைன். டெலீட் பண்றதுக்கு என்னது? டெலீட். ஃபைன். இப்போ இதுதான் இப்படிதான் எழுதணும். ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுசா ஒரு நியூ எம்ப்ளாயி கிரியேட் பண்ண, அதாவது சேவ் பண்ண போறேன். டேட்டா பேஸ் கூட போய் என்னுடைய நியூ எம்ப்ளாயி சேவ் பண்ண நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? API/எம்ப்ளாயிஸ். மெத்தடை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த இடத்துல போஸ்ட்மேன் இருக்குது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங், புட் மேப்பிங், பேட்ச், டெலிட். இந்த புட் ஆர் பேட்ச் தான் அப்டேட்டுக்காக. ஓகே, அப்டேட் கிடையாது. நான் தான் அப்டேட்னு சொல்லிட்டேன். சரியா? ஃபைன். இந்த இடத்துல டெலிட் சூஸ் பண்ணிட்டு அதே சேம் API தான். கெட் சூஸ் பண்ணிட்டு சேம் API தான். சிம்பிள் திங். இங்க இருக்கு பாத்தீங்களா? API/எம்ப்ளாயிஸ். அப்ப நம்ம சூஸ் பண்ற மெத்தடை பொறுத்து அந்த ஆக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஒரு API டெவலப் பண்றதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான். நம்ம கிரியேட் பண்றதுக்கு இப்படி எழுதக்கூடாது. இது ஆன்டிஃபேக்ட்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் API எம்ப்ளாயி லிஸ்ட், API டெலிட் எம்ப்ளாயி, API ஆட் எம்ப்ளாயி, அப்டேட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதினாலும் ஒர்க் ஆகும். அப்படி இல்ல, ஒரு APIனால இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ரியல் டைம்ல இப்படிதான் இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஓகே, இப்போ இப்படி இருந்தாதான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, எம்ப்ளாயிஸ் இருக்கு, போஸ்ட், கெட், புட், டெலிட் நம்ம பண்ணுவாங்க. இப்போ அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படிதான் இல்லையா? இப்போ டெலிட் எம்ப்ளாயி, ஆட் எம்ப்ளாயி, அப்டேட் எம்ப்ளாயினா என்னென்ன பேருமே தெரியாது. அப்படிதானே? அவங்க என்ன பேருன்னு வச்சிருப்பாங்க நமக்கு எப்படி தெரியும்? இப்போ இது ஸ்டாண்டர்டா ஒரு API எழுதும் போது இதுதான் ஃபார்மேட் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்டிட்டியோட பேர் என்னவோ அது கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ரெக்வஸ்ட் மேப்பிங் API/எம்ப்ளாயிஸ், அவ்வளவுதான். அப்ப அது கெட் மேப்பிங்னா மெத்தட் மட்டும் கெட்னு இருக்கும். போஸ்ட் மேப்பிங்னா போஸ்ட் இருக்கும். அதே ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி பண்றோம் அப்படின்னா இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடிங்கிறது என்னது? இது என்னது? இப்படி ஒரு நேம் தான் பார்த்தோம். பாத் வேரியபிள். அப்படிதானே? சிங்கிள் எம்ப்ளாயி, அதாவது சிங்கிள் ஸ்டூடெண்ட்டை வாங்குறதுக்கு என்ன பண்ணோம்? பாத் வேரியபிள் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். கரெக்டா? இந்த பாத் வேரியபிள் தான் என்னது? ஜஸ்ட் இந்த சிங்கிள் எம்ப்ளாயெல்லாம் நம்ம எடுக்கணும், அப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பாத் வேரியபிள் அப்படிங்கிற ஒருத்தர் தேவை. சரியா? அதுக்கப்புறம் புட் எம்ப்ளாயி, அப்டேட் பண்றதுக்கு, அப்டேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, ஆல்ரெடி இருக்கிற ஒரு எம்ப்ளாயில ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா புட் மேப்பிங். தென் வந்து டெலிட் பண்றோம் அப்படின்னா டெலிட் மேப்பிங். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெலிட் பண்றதுக்கு என்ன இருக்கும்? எஸ். எதுக்கு? பார்ஷியலா பண்ண முடியாது. அதை நான் அதை கோட் பண்ணும்போது சொல்றேன். சரியா? இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா போஸ்ட், கெட், புட், டெலிட் இது என்ன? ஓகேவா? ஃபைன். இதுதான் இன்டர்வியூல கேட்கிற क्वेश्चंस. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள். ஓகேவா? பேபால், கிட்டப், சேல்ஸ்ஃபோர்ஸ் இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் நிறைய APIs எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். ஓகே, என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளா இப்போ நம்ம புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போமா? சரியா? என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இதுல கோட் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதனால நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். Spring initializer
ஓகே. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாவா மாவன் பேர் வச்சுக்கலாமா? பரானியம் டாட் ஸ்ப்ரிங் பூட். இப்போ என்ன பேர் வச்சுக்கலாம்னா கிரெட் டெமோன்னு வச்சுக்கலாம். இந்த பேர் இருந்துச்சா? இப்போ இது புது பேர் ஒன்று பிரச்சனை. கிரெட் டெமோ அது அப்படியே வச்சிருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ என்னென்ன டிபெண்டன்சில ஆட் பண்ணோம்? ஸ்ப்ரிங் வெப், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி. இப்போ எஸ்கியூஎல் வேணும், அதனால எஸ் MySQL டிரைவர். தென் வேற ஏதாவது வேணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த டிபெண்டன்சி எதுக்காக? இதுக்குள்ளதான் ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ் எல்லாமே இருக்கும். ஸ்ப்ரிங் MVC, ஹியூஜ் அப்பாச் டாம்கட் சர்வர், எம்பெடட் சர்வர், டேட்டாபேஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். தென் ஜேபி தான் என்ன சொன்னோம்? ORM மேப்பிங், ஹைபர்நெட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான லாஜிக் எல்லாமே இதுல தான் இருக்கும். ஓகே, இது டிரைவர் போதுமா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜெனரேட் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம டவுன்லோட்ஸ் ஆல்ரெடி இருக்குதா? அதான் ஒன்று வந்திருக்கு. எம்ப்ளாயி ஓகே. ஸோ நம்ம இப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? அந்த ஃபோல்டர்ல போய் போட்டுக்கலாம். எஸ், கிரெட் மூலம். ஃபைன். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஐடியா டாட் ஓகே. ஓகே, இப்போ நமக்கு என்னென்னலாம் தேவை? சரி, ஒரு என்டிட்டி தேவை அப்படிதான் இல்லையா? அதனால நியூ லோடே ஆகலையா? ஓகே, நமக்கு இங்க என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டாபேஸ் டெவ் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஸ்ப்ரிங் பூட்ல இனிஷியலைஸ் பண்றோம். லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி தேவை, கெட் சிங்கிள் எம்ப்ளாயி வேணும், ஐடி வேணும், ஆட் நியூ எம்ப்ளாயி, அப்டேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, டெலிட் அண்ட் எம்ப்ளாயி. இந்த ஆபரேஷனை தான் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸோட திங்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? டேட்டாபேஸ்ல டேபிள் எல்லாம் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் புதுசாவே ஒரு டேபிள். சரியா? ஸோ இங்க இருக்க கொரிஸ் எல்லாம் இங்க இருக்கும், இதே நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேட்டாபேஸ் புது டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டைரக்ட்னு புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ஒரு எம்ப்ளாயி டைரக்ட்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே, எம்ப்ளாயி டைரக்டரின்னு வந்துருச்சு. இப்போ உள்ள டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ என்ன கிரியேட் பண்ணோம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யூஸ் கமாண்ட் எதுக்காக? அந்த பர்டிகுலர் எஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கிரியேட் டேபிள். ஓகே, இங்க டேபிள் அப்படிங்கறத கொடுத்துக்கிறோம். சேம் கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம்? டேபிள் வந்துருச்சா? ஓகே, இப்போ இந்த எம்ப்ளாயி நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அதே தான் இருக்கு. ஓகே, ஃபைன். நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் சம்திங் லைக் தட். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு டேட்டாபேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஜஸ்ட் வேல்யூஸ் வேணா இந்த ரேண்டம் வேல்யூஸ் வேணாலும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குல?
அது பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, அது மூலமா நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ வரிஸ். புரியுதா? நான் ரேண்டமா நானே என்ன பண்ணி வச்சுக்கிறேன், இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேபிள் பார்த்தோம்னா என்ன இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை எடுக்க போறேன். அதுக்காக நானே என்ன பண்ண வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன், டேபிள்ஸ்குள்ள வேல்யூஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைன், யுவர் விஷ் தான். சரி ஓகே, இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். இப்போ டேட்டா பேஸ் நம்ம செட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம், கெட் த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். என்ன பண்ணோம், என்னென்னலாம் தேவை? எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு என்டிட்டி கிளாஸ் தேவை. பேர் வச்சுக்கலாம், என்ன பேர் வச்சுக்கலாம், என்டிட்டி. என்டிட்டியோட பேர் என்ன, கிளாஸ் எம்ப்ளாயி. ஓகேவா, எம்ப்ளாயி. ஓகே, இப்போ இந்த எம்ப்ளாயிக்குள்ள என்னென்னலாம் வேணும், பிரைவேட், இன்டிஜர் ஐடி, தென் என்ன இருக்கணும், பிரைவேட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம், கரெக்டா, தென் பிரைவேட் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம். ஓகே, தென் வேற என்ன, இமெயில் கொடுத்துருந்தோமா, பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில், அதுவே காட்டுது. சரி ஓகே, நம்ம வேணா போடும், அது இது இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வேணும், பப்ளிக் எம்ப்ளாயி. இந்த எம்ப்ளாயிங்கிறது எதுக்காக, இது வந்துட்டு என்ன கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், கரெக்டா. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் தேவை. ஜெனரேட் கொடுத்துட்டு என்ன வச்சுக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் ஐடி தவிர என்ன பண்ணிக்கோங்க, ஏன் ஐடி கொடுக்குறேன்னா ஜஸ்ட் அதை ஆட்டோ ஜெனரேட் பண்றதுக்காக நான் அதை அப்படி வச்சுக்கிறேன், புரியுதா. ஸோ தென் கெட்டர் செட்டர், ஜெனரேட் கெட்டர் செட். இந்த கெட்டர் செட்டர் ஜெனரேட் பண்ணாம நம்ம லாங் பாக் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்கு, அதை வச்சு பண்ணலாம், லாங் பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டர் செட்டர்லாம் எழுத வேணாம், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு நாள், சரியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோவை நான் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூஸா பண்ணதான் அப்படியே ஸ்டோர் ஆகும். இப்போ என்டிட்டினா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அப்படிதான் இல்லையா. ஃபீல்டு இருக்கும், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், கெட்டர் செட்டர் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சரி ஓகே. இப்போ இதை தான் யார் கூட மேப் பண்ணணும், அப்ப இங்க என்ன சொல்லணும், at entity, கரெக்டா. சரி ஓகே, at entity சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், ஆன்லைன்ல எல்லாரும் இருக்கீங்களா, ஓகே செக் பண்ணி போயினா. ஓகே, அதுக்கப்புறம் என்னங்க கொடுக்கணும், டேபிள். நம்ம டேபிளோட பேர் என்ன வச்சிருந்தோம், நேம் ஈக்குவல் டு எம்ப்ளாயி தானே இருந்துச்சு, செக் பண்ணிப்போமா என்ன பேர் இருந்துச்சு, யா எம்ப்ளாயி தான் இருக்கு. அதனால நேமும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அது டேட்டா பேஸோட பேரு, டேட்டா பேஸோட பேர் தான் எம்ப்ளாயி டைரக்ட். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இது பிரைமரி கீ இல்லையா, அப்ப என்ன சொல்லணும், ஐடி. இது எங்க இருந்து வருது, ஜகதா ஓசிஸ்டன்ஸ், அதாவது ஜேபி. அப்ப நம்ம இதை கிளிக் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஓகே. இப்போ ஐடி ஜெனரேட் வேல்யூ, இதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், ஸ்ட்ராட்டஜி டைப் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, கரெக்டா. அப்ப இந்த ஐடென்டிட்டிங்கிறது என்ன அர்த்தம், ஆட்டோ ஜெனரேட், ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிறதுக்காக. ஸோ தென் இங்க என்ன வச்சுக்கலாம், அட் காலம், காலம் நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம், இதே பேர் தான் இருந்துச்சு இல்லையா, அதனால அப்படி போட்டுக்கலாம். அட் காலம் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம், தென் அட் காலம் இமெயில். ஓகே ஃபைன். வேற ஏதாவது இதுல பண்ணணுமா, இதான் என்டிட்டி முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதுல நம்ம மெயினா ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணணும், டேட்டா சோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா. இப்போ இங்க என்ன பண்ணணும், ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் ஈக்குவல் என்ன கொடுக்கணும், JDBC, தென்
கோலன் லோக்கல் ஹோஸ்ட். ஓகேவா? சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப எம்ப்ளாயி டைரக்டரின்னு வச்சிருந்தோம் இல்லையா? செக் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு இல்லையா? என்ன பேர்ல இருக்கு? எம்ப்ளாயி டைரக்டரி. அப்படி இல்லைன்னா காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கணும்? எஸ், இந்த இடத்துல எம்ப்ளாயி டைரக்டரி அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இங்க கரெக்டா இங்க கோலன் இந்த ஸ்லாஷ் எல்லாம் ப்ராப்பரா போடல அப்படினால கனெக்ட் ஆகாது. அப்படிதான் இல்லையா? சரி, ஓகே. யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்ட். யூசர் நேம் நம்ம எதுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ், அதனால நான் ஸ்ப்ரிங் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் ஆல்சோ சேம் தான் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஓகே, இதுதான் டேட்டா சோர்ஸ். ஓகே, சரி, ஓகே. இப்போ டேட்டா சோர்ஸ் நமக்கு முடிஞ்சு. அப்ப இந்த டேட்டா சோர்ஸை வச்சுதான் என்ன பண்ணுது? நமக்கு டேட்டா பேஸ்ல போயிட்டு கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா சோர்ஸ் வச்சுதான் நமக்கு நடக்குது. ஓகே, இதுக்கப்புறம் என்னங்க பண்ணோம்? இதெல்லாம் பண்ணிட்டோம். எஸ், அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம். DAO அப்படின்னு ஒன்று பேர் போட்டோம். பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றோம். அந்த பேக்கேஜுக்கு பேரு DAO அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, சோ இந்த DAO குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிரியேட் பண்ணோம்? எஸ், சரி, ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்படிதான் இல்லையா? ஜாவா கிளாஸ் போயிட்டு இன்டர்ஃபேஸ். இதுல என்ன பேர்லாம் வச்சுக்கலாம்? என்ன பேர் வச்சிருந்தோம்? சரி, ஸ்டூடெண்ட் போட்டு அது எம்ப்ளாயி DAO போட்டோமா? இப்ப இந்த எம்ப்ளாயி DAOக்கு என்னெல்லாம் வேணும்? ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணும். இப்போ எனக்கு சேவ் பண்ண வேண்டாம். இப்போ நான் சேவ் பண்ணல ஃபர்ஸ்ட். எனக்கு ஆல்ரெடி அந்த டேட்டா வந்து அங்க இருக்கு. அந்த டேட்டாவை நான் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க? லிஸ்ட், இதுல என்ன கொடுக்கணும்? எம்ப்ளாயி, தென் என்ன வச்சுக்கலாம்? ஃபைண்ட் ஆல். புரியுதா? லிஸ்ட் ஜாவாடா டியூட்டில் பேக்கேஜ்ல உள்ள லிஸ்ட் தான். இதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவோம்? எஸ், இங்க ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா? எம்ப்ளாயி DAO இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் நம்மளே போட்டோம். இதுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? இது எங்க இருந்து வருது? இம்ப்ளிமெண்ட்ஸ் எம்ப்ளாயி DAO, கரெக்ட்? இதுக்குள்ள இருக்க மெத்தட் என்ன? எஸ், ஓகே. இப்போ இங்க என்ன பாஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல யாரு ஃபர்ஸ்ட் எந்த ஃபீல்ட் கிரியேட் பண்ணோம்? எஸ், பிரைவேட் என்டிட்டி மேனேஜர். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இன்ஜெக்ட் பண்ணோம் இல்லையா என்டிட்டி மேனேஜரை. அப்போ ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டரை எழுதிக்கிட்டு ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும்? இன்ஜெக்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ ஆட்டோ ஓயர் கொடுத்துட்டோமா? இங்க என்ன கொடுக்கணும்? எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ என்டிட்டி மேனேஜர் டாட் என்ன பண்ணோம்? ஃபைண்ட் ஆல் எல்லாமே வரணும். அப்ப இது என்ன ஃபார்மட்? இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? சரி, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணும். அதுக்கு என்னலாம் எப்படி எழுதுவீங்க? டைப் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி, கரெக்டா? தென் எம்ப்ளாயிஸ் ஈக்குவல் டு அதுவே காட்டி கொடுத்துருச்சு. கரெக்டா? இங்க கிரியேட் கொரி கொடுத்தாங்க, என்ன யூஸ் பண்ணோம்? இங்க என்ன கொடுக்கணும்? இந்த லிஸ்ட் கொடுக்கணுமா? இந்த லிஸ்ட் வெரி குட். இங்க என்ன கொடுக்கணும்? டைப்டு கொரி. அப்படிதான் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இப்படி டைப்டு கொரி நான் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். டைரக்டா நான் இப்படி கொடுத்துறேன். இந்த இடத்துல டைப்டு கொரி அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். சரியா? இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? டைப்டு கொரி கெட். இதுக்கு என்ன இருக்கும்? ஒர்க் அவுட் பண்ணீங்களா இல்லையா?
டைப் டு query இதுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கு, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், get result list அப்படிதான் இல்லையா. அப்போ நம்ம இங்க என்ன கொடுப்போம், return employees dot get result list, அவ்வளவுதான். இங்க என்ன யூஸ் பண்ணோம், repository அப்படிங்கிறவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் என்னங்க தேவை, நெக்ஸ்ட் என்ன தேவை, ரெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிறோம். இதுக்குள்ள என்ன எழுதிக்க போறோம், எம்ப்ளாயி ரெஸ்ட் கண்ட்ரோல் வச்சுக்கோமா. ரெஸ்ட் படிக்கிறதுனால ரெஸ்ட் கண்ட்ரோல் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணோம், எஸ் at rest controller, then எதுக்கு ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவீங்க, private employee DAO, கரெக்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்ஜெக்ட் பண்ணோமா எம்ப்ளாயி DAO-வை. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, generate constructor employee DAO, கரெக்ட். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன, இதே ஃபார்மேட்ல தான் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், request, எஸ், request mapping கொடுத்துக்கலாமா. request mapping கொடுத்துட்டு ஸ்லாஷ் APN வச்சுக்கோமா. ஓகே, இப்போ இதுக்குள்ள என்னங்க வேணும், get mapping ஸ்லாஷ் எஸ் எம்ப்ளாயிஸ். இப்போ இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், எஸ் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணும். அப்ப நம்ம என்ன மெத்தட் தான் எழுதணும், பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி, கரெக்டா. சோ கெட் எம்ப்ளாயிஸ், இது நம்மளா வச்சுக்கிற ஒரு பேர், கரெக்ட். இந்த எம்ப்ளாயி என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கலாமா, எம்ப்ளாயி இம்போர்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் இந்த லிஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணும். இப்போ எங்க இருக்கு எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயி DAO, கரெக்டா. என்ன சொல்லுவீங்க, எம்ப்ளாயி DAO டாட் என்ன மெத்தட், ஃபைண்ட் ஆல் மெத்தட், அப்படிதான் இல்லையா. அப்போ இந்த மெத்தட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி, கரெக்டா. அப்போ இந்த மெத்தட் நமக்கு என்ன பண்ணுது, லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிட்டர்ன் மட்டும் டைரக்டா கொடுத்த போதுமா. ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண போறோம். இங்க டைரக்டா எம்ப்ளாயி ஏன் வராது, ஓகே. இங்க பார்த்தோம் அப்படின்னா failed to configure data source, no embedded data source could be configured, failed to determine the suitables, என்ன காட்டுது, application.properties கரெக்டா தானே இருக்கு. டிரைவர் கிளாஸ் கொடுத்தோமா இல்லையா, two errors. Okay, data source la URL correct தான் இல்லையா, JDBC localhost 3306 employee directory. ஓகே, இப்போ நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சா, அப்படிதானா. என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, நீங்க பாரு. If you want to an embedded database H2R, please put it on the class path.
if you have database setting to be loaded from that particular profile, you may need to activate it. அப்ப இங்க டேட்டா சோர்ஸ்ல தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காட்டுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒண்ணு தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? MySQL. அதனாலதான் இங்க சொல்லுது, ஆக்ஷன்ல என்ன சொல்லுதுன்னா எம்பெடட் டேட்டாபேஸ். அதாவது நீங்க டேட்டா சோர்ஸ்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ இதுல எம்பெடடா H2ங்கிற டேட்டாபேஸ் இருக்குது இல்லையா, ப்ளீஸ் புட் இட் ஆன் தி கிளாஸ் பாத். அதோட கிளாஸ் பாத்தை நீங்க இந்த இடத்துல சொல்லுங்கன்னு சொல்லுது. கரெக்டா? இதுல என்ன யூஸ் பண்ணுவோம்? MySQL. கரெக்ட்? அப்படிதான் இல்லையா? அதனால நமக்கு இங்க காட்டும். அப்ப இங்க பர்டிகுலரா நமக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை இங்க கொண்டு வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணணும். அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டீபக் பண்ண கத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்க ரன் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். கரெக்ட்? MySQL கோலன். ஓகே, சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? ப்ராப்பரா பாத்துக்கணும். ஓகே, இந்த கோலன், அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா டபுள் ஸ்லாஷ், இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செட் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு எந்த விதமான எரருமே காட்டல. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய ப்ரௌசர், இந்த ப்ரௌசர்ல போயிட்டு இப்போ என்ன கொடுக்கணும்? லோக்கலோஸ்ட் எஸ் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வருதா அப்படின்னா செக் பண்ண போறேன். ஸ்லாஷ் API ஸ்லாஷ் என்ன கொடுக்கணும்? எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்துச்சா? ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு சொல்லுங்க. ஏன்னா இது என்ன பண்ணோம்? நம்ம டைரக்டா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போட்டு ஒரு மெத்தடை எழுதி அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை கால் பண்ணாலும் ஒண்ணுதான். ரிட்டர்னுக்குள்ள டைரக்டா இந்த எம்ப்ளாயி do.find all பண்ணாலும் ஒண்ணுதான். புரியுதா? ஏன்னா இது ரிட்டர்ன் பண்றது என்ன டைப் தான்? லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி டைப் தான். அதனாலதான் நம்ம இங்க எழுதும் போது நம்ம இப்படி கொடுப்போம், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி. ஓகேவா? இதுவும் தெரியணும், எம்ப்ளாயி. கரெக்டா? சோ இதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பேரை போட்டுட்டு ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? எம்ப்ளாயி do.find all. இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ் நம்ம போட்டாலும் இட்ஸ் ஃபைன். இந்த லைனை தான் நாங்க ஷார்ட்கட்ல இப்படி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்துச்சு. இந்த டேட்டா எங்க இருக்கு? இங்க இருக்க டேட்டாஸ். அப்படிதான் இல்லையா? நமக்கு இங்க டேட்டா பேஸ்ல இருக்க பர்டிகுலர் திங்ஸ் தான் நமக்கு இங்க வந்துருச்சு. இதே கண்டென்ட் தான் என்ன பண்றோம்? போஸ்ட்மேன்ல கொடுத்தாலும் சேம் திங். இப்போ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன்? கெட் மெத்தட்ல நான் எழுதின API என்னன்னா API ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எனக்கு இங்க வந்துட்டாங்க. கரெக்டா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணா சிங்கிள் எம்ப்ளாயி. ஓகே, இப்ப சிங்கிள் எம்ப்ளாயி எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க ஃப்ளோ என்ன? ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது? இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இப்ப நம்ம கோட் எழுதணும் இல்லையா, அந்த ஃப்ளோவை நான் கேக்குறேன். ஓகே, இப்ப நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுதணும்? எஸ். இப்ப இந்த டயகிராம் நம்ம வரைய போறோம், அவ்வளவுதான். இதுக்கான இதுதான் இங்க போட்டிருக்கேன். இங்க இருப்பாரு கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா. தென் எம்ப்ளாயி DAO டேட்டாபேஸ், இதுதான் தெரியும் நமக்கு. கரெக்ட்? இந்த 3 டப்பா இதான் வச்சு நம்ம பண்றோம். இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இருக்க டப்பாவுக்கு பேர் என்னது? இந்த 3 டப்பாவோட தான் போக வேண்டியது இருக்கு. எங்க போனா என்ன பண்றது? கண்ட்ரோலர். சரியா? இது என்னது? DAO. கரெக்டா? this one is nothing but என்னது? DAO. இது என்னது? டேட்டாபேஸ். இந்த DAO-க்குள்ள தான் என்டிட்டி மேனேஜர்லாம் இருக்கணும்னு படிச்சிருக்கோம். இங்க தான இன்ஜெக்ட் பண்ணோம். ஓகே, அப்ப நமக்கு என்ன பண்ணனும்னா இந்த ரெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து டேட்டா எங்க போகும்? DAO ல இருந்து இப்படி போகும். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? டைரக்டா இங்க இருந்து இப்படி வந்து இது மூலமா கண்ட்ரோலருக்கு இப்படி வந்து இதான ஃப்ளோ. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அந்த DP செட்டப்லாம் பண்ணிட்டு DAO இம்ப்ளிமெண்ட் பண்ணி
தென் ரெஸ்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த டிஏஓ ஏன் இங்க கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்றோம்னா இப்படிதான் ஃப்ளோ ஒர்க் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்ட் கண்ட்ரோலருக்குள்ள அந்த டிஏஓ கொண்டு வந்து ஃபீல்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபீல்டை நம்ம கண்ட்ரோலருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கோம், இந்த எம்ப்ளாயி டிஏஓக்குள்ளதான் ஃபைண்ட் ஆளுக்கான மெத்தட்ஸ் அதை நம்ம இங்க கொடுத்ததுனால இப்படி ஒர்க் ஆயிருச்சு. சரியா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த எம்ப்ளாயி டிஓல என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபைண்ட் பை ஐடி. அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம், எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம், எம்ப்ளாயி. கரெக்டா? சோ அதனால என்ன வச்சுக்கலாம், ஃபைண்ட் பை ஐடி அப்படி நம்ம சொல்லிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ இதுல என்னங்க சொல்லணும், இப்போ ஃபைண்ட் பண்ணணும். இது என்ன ரிட்டர்ன் பண்ண ஆக்சுவலா நமக்கு, எம்ப்ளாயி. ஓகே, ஈக்குவல் டு என்ன சொல்லணுங்க, என்டிட்டி மேனேஜர் டாட் எம்ப்ளாயி டாட் கிளாஸ் ஐடிங்கிறது என்னது, இது என்னது பிரைமரி கீ. கரெக்டா? இப்போ இதுல என்ன பாஸ் பண்ணா போதும், இஎம்பி நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் எங்க வரணும், ரெஸ்ட் கண்ட்ரோலர்ல வரணும். இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலர்ல என்ன கொடுக்கணும், அட் கெட் மேப்பிங். கரெக்டா? இப்போ கெட் மேப்பிங் கொடுத்துட்டு ஸ்லாஷ் என்ன கொடுக்கணும், எம்ப்ளாயீஸ். தென் இங்க என்ன பண்ணணும், ஸ்லாஷ் எம்ப்ளாயோட ஐடி. அப்படிதானா? இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன கொடுக்கணும், பாத் வேரியபிள். ஓகே. சோ பாத் வேரியபிள் கொடுத்துட்டு சிம்பிள் திங். இப்போ நெக்ஸ்ட் இங்க என்னங்க பண்ணோம், என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இப்போ நமக்கு என்ன எங்க இருக்கு ஆக்சுவலா, எம்ப்ளாயி டிஏஓ டாட் ஃபைண்ட் பை ரிட்டர்ன் எம்ப்ளாயி டிஏஓ டாட் ஃபைண்ட் பை ஐடி. அவ்வளவுதான். இப்போ எனக்கு எக்ஸாக்டா எப்படி இருக்குன்னு புரியுதா, இதுவும் கெட் மேப்பிங் தான், இதுவும் கெட் மேப்பிங் தான், எம்ப்ளாயிஸ் கிளாஸ் ஐடி. அந்த ஐடியை கொடுத்து அப்படின்னா ஒரே எம்ப்ளாயோட டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். கிளியரா? இப்ப நமக்கு அதுவும் வருதான் செக் பண்றோம். இப்ப ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், கெட் மேப்பிங் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அததான் நம்ம இங்க சொல்லணும். சரியா? என்ன சொன்னோம் அப்படின்னா கெட் இதை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரீட் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ரீட் பண்ணிட்டேன், இதே எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுதான். அதுக்கப்புறம் ஏபிஐ ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ் இப்போ ஐடி 1 கொடுத்து அப்படின்னா சிங்கிள் எம்ப்ளாயோட டேட்டாவை ரீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு இதை ரன் பண்ண போறோம், சிங்கிள் எம்ப்ளாயி வராரா இல்லையா செக் பண்ண போறோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய திங்ஸை ரீரன் பண்ணிக்கிறேன். எப்படி கொடுக்கணும்னா ஏபிஐ எம்ப்ளாயிஸ் கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஏபிஐ எம்ப்ளாயிஸ் 1 அந்த ஐடியை கொடுத்தா அந்த ஐடி வரும். இப்போ அது வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். /1 இதுக்கு தான் பாத் வேரியபிள் தேவை. இங்க நல்லா கவனிக்கணும், இங்க ஜீரோல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, எதுவுமே இருக்காது. ஏன் இருக்காது, ஏன்னா இது என்னது, இங்க இது டேட்டா பேஸ் கூட தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். டேட்டா பேஸ்ல ஐடி என்ன பண்ணோம், அது அரே லிஸ்ட், அது அரே லிஸ்ட்ங்கிறதுனால 0 புரியுது? அப்படிதானே? அரே லிஸ்ட்னா இண்டெக்ஸ் நம்பரை வச்சிருக்கிறதுனால 0, இது இண்டெக்ஸ் கிடையாது, இது ஐடி இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டோம். இப்ப சப்போஸ் நான் 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்க வாங்க, நெக்ஸ்ட் இங்க வாங்க, இந்த இடத்துல 8 கொடுக்குறேன். இந்த 8 கொடுத்தா எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகல, ஆனா எனக்கு இது எக்ஸெப்ஷன், அதை நீங்க தான் சால்வ் பண்ணி பாருங்க. இது என்னது, எனக்கு சம் கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன். கரெக்டா? இப்ப எனக்கு இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல இல்லாத ஒரு இதை கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நீங்க தான் ஆட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட் அதை வச்சு நீங்க எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும் நீங்களே. ஓகே, அதை நான் கிரியேட் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இதே கண்டென்ட்டை நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் படிச்சதுனால இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா அதே கெட் மேப்பிங்ல API/employees ஐடி நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐடி வந்துருச்சா? இப்ப பாருங்களேன்,
இப்ப இதுல இல்லாத ஒருத்தரை போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப 6 இருந்துச்சா? இல்ல தானே? இப்ப 6 இல்ல, பட் ஆனா எனக்கு என்ன காட்டுது? 1 தான் காட்டுது. அந்த டேட்டாஸ் எனக்கு வரவே இல்லை. கரெக்டா? இதுல ஏன் அப்படி இதுல வருது அப்படின்னா, நம்ம இது எது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? MySQL நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த டேட்டாவை தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணோம். பட் ஆனா எனக்கு இதுல இல்ல அப்படின்னா எனக்கு இப்படிலாம் காட்டக்கூடாது. புரியுதா? அதுக்கான ரா டேட்டாவில் எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடாது. பட் ஆனா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வரணும். கிளியரா? சோ அதே மாதிரி இதுல இல்லாத ஒரு டேட்டா இப்பெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி கொடுத்தாலும் நமக்கு என்னதான் வருது? இப்ப எரர் கிடையாது, இது பேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருதா? அதாவது நான் இன்டிஜர் நம்பர் கொடுக்கும்போது. ஓகே, சோ அப்ப இதுக்கு தான் நம்ம அங்க எழுதின எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க நீங்க இந்த இடத்துல எழுதிக்கணும். அதே மாதிரி அப்ப நான் -1 கொடுத்துக்கிறேன். அப்ப நான் இந்த -1 கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? நம்பர்ஸ்ல கொடுக்கும்போது ஃபுல்லாவே நமக்கு இப்படிதான் வரும். ஓகே, பட் ஆனா எனக்கு இப்படி வரக்கூடாது. எப்படி வரணும் அப்படின்னா இப்ப -1 கொடுக்குறாங்க, அதே மாதிரி வேற எதுவும் இதுல இல்லாத ஒரு நம்பர் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ப்ராப்பரா நீங்க என்ன கொண்டு வரணும் அப்படின்னா தட் எம்ப்ளாயி ஐடி இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷனோட நீங்க கொண்டு வந்து இங்க காட்டணும். ஓகே, அப்ப இந்த எக்ஸெப்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணோம்? இதே மாதிரி புதுசா ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எம்ப்ளாயி எரர் ரெஸ்பான்ஸ் எழுதிக்கோங்க, எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் எழுதிக்கோங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல தானே நமக்கு இதாகுது. அப்ப இங்க ஒரு கண்டிஷனை போட்டு வச்சுக்கோங்க. இஃப் ஐடி எப்படி இருக்கணும், இது லாஜிக் நீங்க தான் எழுதணும். புரியுதா? சோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஓகே, இதுதான் இன்னே டாஸ்க். இந்த எம்ப்ளாயை தான் கிரியேட் பண்ணிருக்கணும். சோ தென் இது கூட நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, இங்க இருக்கு பாத்தீங்களா எம்ப்ளாயி சர்வீஸ். இந்த சர்வீஸ் மூலமா தான் நெக்ஸ்ட் டிஏஓ கூட கனெக்ட். டிஏஓ வந்து இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த எம்ப்ளாயி சர்வீஸை தான் அதுக்கப்புறமா கண்ட்ரோலர்ல கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ டிஏஓ மூலமா டைரக்டா கண்ட்ரோலர்ல கொண்டு வந்து கொடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் சர்வீஸ் இந்த டிஏஓவை சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம், இந்த சர்வீஸை வந்து கண்ட்ரோலர்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம். சரியா? இதை நம்ம மண்டே பார்க்கலாம். எம்ப்ளாயி சர்வீஸ்னா என்ன, அது எதுக்காக அப்படிங்கிறத மண்டே பார்க்கலாம். மண்டே வரதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சரியா? சோ இதை நம்ம இங்க என்ன பார்த்தோமோ இது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இது கூட எக்ஸ்ட்ரா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கறத நீங்க உள்ள ஆட் பண்ணிருக்கணும். புரியுதா? சரி, ஓகே. Okay guys, thank you so much. So remaining Monday பார்க்கலாம். Thank you sir. Thank you.